தாதியர்களின் ஊதியம் நலன் குறித்த விவகாரங்களுக்கு தீர்வு காண சற்று கால அவகாசம் தேவை என்கிறார் சுகாதார அமைச்சர். மலேசியா முழுவதும் சுற்றுப்பயணிகளை ஏற்றிச் செல்ல இனி தாய்லாந்து பேருந்துகளுக்கு அனுமதி. போக்குவரத்து அமைச்சு தகவல். குவாலா பிராங்கில் மாணவர் தங்கும் விடுதியில் தீ. 10 மாணவர்கள் தெய்வாதீனமாக உயிர் தப்பினர். எவரெஸ்ட் மனிதர் 29வது முறையாக எவரெஸ்ட் மலையேறி சொந்த சாதனையை முறியடித்தார் நேபாள ஷெர்பா. அமெரிக்காவில் பன்றியின் சிறுநீரகம் பொருத்தப்பட்ட நபர் 2 மாதங்களில் உயிரிழப்பு. வணக்கம். நாட்டில் தாதியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது. எனினும் அதற்கு சற்று கால அவகாசம் தேவை என சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் கேட்டுக்கொண்டுள்ளார். மக்களுக்கான சுகாதார பராமரிப்பு சேவையின் முதுகெலும்பாக தாதியர்கள் விளங்குவதை அரசாங்கம் நன்கறியும். எனவே அவர்களின் சம்பளம், ஓய்வூதியம், தொழில் முன்னேற்றம் உள்ளிட்ட நலன்கள் பேணப்படுவதை உறுதி செய்வது அரசாங்கத்தின் கடமை என்றார் அவர். அவ்விவகாரங்கள் படிப்படியாக தீர்க்கப்படும் என்பதற்கு தாம் உத்தரவாதம் அளிப்பதாக அமைச்சர் சொன்னார். நேற்று அனுசரிக்கப்பட்ட அனைத்துலக தாதியர் தினத்தை முன்னிட்டு வழங்கிய வாழ்த்துச் செய்தியில் டாக்டர் ஜுல்கிஃப்லி அதனை கூறினார். மலேசிய தாதியர்கள் தாங்கள் மனமுவந்து ஏற்றுள்ள அர்ப்பணிப்பு மிக்க அப்பணியை வெகு சிறப்புடன் செய்து வர வேண்டும் என்றும் அமைச்சர் தனது எதிர்பார்ப்பை வெளியிட்டார். தாய்லாந்திலிருந்து வரும் பேருந்துகள் இனி நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் நுழைய அனுமதிக்கப்படும். அதற்கு முன்கூட்டியே சம்பந்தப்பட்ட பேருந்துகள் அபார்ட் எனப்படும் தரை போக்குவரத்து ஆணையத்திடம் விண்ணப்பம் செய்திருக்க வேண்டும். அந்த நுழைவு அனுமதி நாட்டின் எல்லைக்கு அருகிலுள்ள மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, இதர அனைத்து மாநிலங்களையும் உட்படுத்தி இருக்கும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி தெரிவித்தார். சுற்றுலா பயண விவரங்கள், சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை ஆகியவை அந்த விண்ணப்பத்தில் இடம்பெற்றிருக்க வேண்டும். எனினும் தாய்லாந்திலிருந்து வரும் வேன்களுக்கு அந்த அனுமதி வழங்கப்படாது. உள்நாட்டு சுற்றுலாத்துறை பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய தாய்லாந்து வேன்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். முன்னதாக தாய்லாந்திலிருந்து வரும் பேருந்துகள் கிளாந்தானில் நுழைவதற்கான கட்டுப்பாடுகள் குறித்து விவாதிக்க மாநில அரசாங்கம் போக்குவரத்து அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் என செய்திகள் வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நகரி சம்பிலான் சுங்கை லாபு ஆற்றில் ஏற்பட்டிருக்கும் எண்ணெய் கசிவை லுவாஸ் எனப்படும் ஸ்லாங்கூர் நீர் நிர்வாக வாரியம் மிகவும் அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. கோத்தாசரி எமாஸ் சாலையில் ஏற்பட்ட அந்த எண்ணெய் கசிவு அருகில் உள்ள சுங்கை லாபு ஆற்றில் கலந்ததாக கூறப்படுகிறது. இதுவரை அந்த எண்ணெய் கசிவால் ஏற்பட்ட துர்நாற்றத்தை போக்க 6 மூட்டை கார்பன் பவுடரை பயன்படுத்தியுள்ளது. சுங்கை லாபு சுத்திகரிப்பு ஆலையின் முகப்பில் எண்ணெய் கரைகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அங்கு கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக லுவாஸ் ஒரு அறிக்கையின் வாயிலாக கூறியுள்ளது. அதன் வாயிலாக நேற்றிரவு மணி 11:30 நிலவரப்படி அங்கு சுழியம் குறியீடு வாசிப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளதையும் லுவாஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. அதே சமயம் சம்பவ இடத்தில் இருக்கும் லுவாஸ் அதிகாரிகள் கண்காணிப்பு பணிகளை தொடர்கின்றனர். முன்னதாக நேற்று கோத்தாசரி எமாஸ் சாலையில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு அருகிலுள்ள லாபு ஆற்றில் கலந்ததை அடுத்து அங்குள்ள நீர் சுத்திகரிப்பு ஆலையில் எண்ணெய் கரைகள் அடையாளம் காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கான 1 மாதம், 1 வருடம் மற்றும் 5 வருடத்திற்கான இ-விசா வேண்டுமா? இதனை எளிதான மற்றும் விரைவான சேவையில் பெற உடனே அணுகுங்கள் ஜீனத் டிராவல் அண்ட் டூர்ஸ். திரங்கானு குவாலா பிராங்கில் உள்ள உளு திரங்கானு அறிவியல் இடைநிலை பள்ளியின் மாணவர் தங்கும் விடுதி அறை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தீப்பற்றிக் கொண்டதில் 10 மாணவர்கள் தங்கள் வாழ்நாளில் மிகவும் பதட்டம் நிறைந்த நிமிடங்களை எதிர்கொண்டனர். அதிகாலை 3:30 மணிக்கு தீ பரவியதில் ஆண் மாணவர்கள் தங்கியிருந்த அறை 70 விழுக்காடு சேதமடைந்தது. எனினும் அந்த அறையில் இருந்த அனைத்து மாணவர்களும் தீ முழுவதுமாக பரவுவதற்குள் அங்கிருந்து வெளியேறி தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டனர்.
தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்புத்துறை காலை 6 மணிக்குள்ளாக தீயை முழுவதுமாக அணைத்தது. தீ ஏற்பட்டதற்கான காரணம் கண்டறியப்பட்டு வரும் வேளை சேத விவரங்களும் மதிப்பிடப்பட்டு வருகின்றன. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. சபா பினாம்பாங்கில் கழன்று வந்த லாரி டயரை மோதுவதை தவிர்க்கும் முயற்சியின் போது மோட்டார் சைக்கிள் தடம் புரண்டு கால்வாயில் விழுந்ததில் 2 ஆடவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணியளவில் பினாம்பாங் கோத்தாகினாபாலு சாலையின் 7வது கிலோமீட்டரில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. 27 மற்றும் 17 வயதுடைய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை பினாம்பாங் மாவட்ட போலீஸ் உறுதிப்படுத்தியது. பினாம்பாங்கில் இருந்து கோத்தாகினாபாலு வந்து கொண்டிருந்த 3 வாகனங்கள் அவ்விபத்தில் சம்பந்தப்பட்டன. லாரியில் இருந்த மாற்று டயர் கழன்று சாலையில் விழுந்ததில் அவ்வழியே வந்த 2 மோட்டார் சைக்கிள்கள் அதனுடன் மோதுவதை தவிர்க்க முயன்றுள்ளன. அப்போது ஹோண்டா 15 மோட்டார் சைக்கிள் கால்வாயில் விழுந்து அதிலிருந்த இருவரும் படுகாயமடைந்து அங்கேயே உயிரிழந்தனர். சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் விசாரணைக்கு உதவ முன்வருமாறு போலீஸ் கேட்டுக்கொண்டது. ஜொகூர் இஸ்கண்டார் புத்ரி தமான் ஜயா மாசில் உள்ள பல்நோக்கு கடை ஒன்றில் கொள்ளையிட்டதாக சந்தேகிக்கப்படும் உள்நாட்டு ஆடவன் ஒருவனை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த கொள்ளை தொடர்பில் காலை மணி 8:33 வாக்கில் போலீசுக்கு தகவல் கிடைத்ததாக இஸ்கண்டார் புத்ரி போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் எம் குமரேசன் தெரிவித்தார். கையில் வைத்திருந்த பாராங்கத்தியை காட்டி மிரட்டி அவ்வாடவன் கொள்ளையிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. அச்சம்பவம் குறித்து கிடைக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அதிரடி சோதனையில் இறங்கிய போலீசார் காலை மணி 10:30 வாக்கில் அந்த சந்தேக நபரை கையும் களவுமாக பிடித்தனர். எனினும் அவ்வாடவனுக்கு எதிராக பழைய குற்றப்பதிவுகள் எதுவும் இல்லை. அவன் போதைப் பொருளும் உட்கொள்ளவில்லை என்பது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக குமரேசன் சொன்னார். சிகரெட்டுக்காக அவ்வாடவன் அந்த கடையை கொள்ளையிட்டதை ஒப்புக்கொண்டுள்ளான். விசாரணைக்காக நேற்று தொடங்கி 7 நாட்களுக்கு அவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். வங்காளதேசத்தின் சிட்டாகோங் கடற்பகுதியில் கடந்த வாரம் பைலட் ஏணியை பொருத்தும் போது கடலில் விழுந்ததாக கூறப்படும் மலேசிய கப்பல் பணியாளர் ஒருவரின் சடலம் மீட்பு படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த 31 வயது ஆடவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டதை தீபகற்ப மலேசியாவின் கடற்பயணம் செய்வோருக்கான தேசிய சங்கத்தின் செயலாளர் அசாம் தனராஜ் அப்துல்லா உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் அச்சம்பவத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்த பின்னரே அது குறித்த மேல் விவரங்களை வெளியிட முடியும் என தனராஜ் கூறியுள்ளார். தற்சமயம் உயிரிழந்தவரின் சடலம் சவ பரிசோதனைக்காக வங்காளதேசத்தில் தான் உள்ளது என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். முன்னதாக வங்காளதேச கடற்பகுதியில் விழுந்து காணாமல் போன தனது சக பணியாளரை பாதுகாப்பாக மீட்க மலேசியர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என கோரி எக்ஸ் சமூக ஊடக பயனர் ஒருவர் தனது @DanielDDD எனும் கணக்கில் பதிவிட்டிருந்தார். சம்பவ இடத்தில் கடலின் சூழலை குறிக்கும் காணொளி ஒன்றையும் அவர் அந்த பதிவில் இணைத்திருந்தார். சரவா ஸ்ரீ அமானில் ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஆடவரை முதலை அடித்துக் கொண்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. சுங்கை சுமாருவாங் பங்கோங் ஆற்றில் ஞாயிற்றுக்கிழமை மாலை இதர 3 நண்பர்களுடன் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 32 வயது அந்நபர் முதலையால் தாக்கப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டதாக தெரிகிறது. சம்பவ இடம் பாதிக்கப்பட்டவரின் வீட்டில் இருந்து 40 நிமிட பயணத்தை கொண்ட தூரத்தில் அமைந்துள்ளது. தீயணைப்பு மீட்புத் துறைக்கு இரவு 7:30 மணி வாக்கில்தான் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இருட்டாகிவிட்டதால் இன்று காலை 8 மணி தொடங்கியே அங்கு மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. என்ன நடந்தது என்பது குறித்து உடன் இருந்த நண்பர்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறதா என்பது தெரியவில்லை. உலகின் மிக உயரமான மலையான எவரெஸ்ட் சிகரத்தை 29வது முறையாக ஏறி நேபாள வழிகாட்டி ஒருவர் தனது சொந்த சாதனையை முறியடித்துள்ளார்.
1953ஆம் ஆண்டு முதல் முறையாக 8849 மீட்டர் உயரம் கொண்ட எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய நியூசிலாந்தின் சர் எட்மண்ட் ஹிலாரி மற்றும் ஷெர்பா அல்லது மலையேறியான தென்சிங் நோர்கே பயன்படுத்திய பாதை வழியாக கமி ரீட்டா ஷெர்பா அந்த சாதனையை பதிவு செய்துள்ளார். எவரெஸ்ட் மனிதர் என அழைக்கப்படும் ரீட்டா 1994ஆம் ஆண்டு முதல் முறையாக எவரெஸ்ட் சிகரத்தில் கால் பதித்த வேளை கடந்த ஆண்டு மே மாதம் ஒரே வாரத்தில் இருமுறை எவரெஸ்ட் உச்சியை தொட்டு சாதனை படைத்தார். இவ்வேளையில் பிரிட்டனைச் சேர்ந்த 50 வயது கேண்டன் கூல் என்பவரும் உலகின் அந்த உயரமான சிகரத்தின் உச்சியில் 18வது முறையாக கால் பதித்து புதிய சொந்த சாதனையை பதிவு செய்துள்ளதாக நேபாள சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. எனினும் அவர்கள் இருவரும் தனித்தனி பயணங்கள் வாயிலாக அந்த சாதனைகளை படைத்துள்ளனர். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பன்றியின் சிறுநீரகம் பொருத்தப்பட்ட உலகின் முதல் நபர் அந்த அறுவை சிகிச்சை நடந்து முடிந்த 2 மாதங்களில் உயிரிழந்துள்ளார். 62 வயது ரிக் ஸ்லேமன் என்ற அந்த நபருக்கு மெசாசூசெட்ஸ் பொது மருத்துவமனையில் கடந்த மார்ச் மாதம் மரபணு மாற்றப்பட்ட பன்றியின் சிறுநீரகம் பொருத்தப்பட்டது. அந்த சிறுநீரகம் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்காவது சீராக செயல்படும் என மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் ஸ்லேமேனுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்கள் கூறி அவரது திடீர் மரணம் குறித்து ஆழ்ந்த வருத்தத்தையும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளது. எனினும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை காரணமாகவே ஸ்லேமேன் இறந்தார் என்பதற்கான அறிகுறி எதுவும் தென்படவில்லை எனவும் அக்குழு கூறியுள்ளது. 2ஆம் நிலை நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் போன்ற சுகாதார பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்த ஸ்லேமேனுக்கு 2018ஆம் ஆண்டு முதல் முறையாக உடல் உறுப்பு தானம் வாயிலாக மனித சிறுநீரகம் பொருத்தப்பட்டது. எனினும் 5 ஆண்டுகளில் அது இயங்காமல் போனதை அடுத்து மரபணு மாற்றி அமைக்கப்பட்ட பன்றியின் சிறுநீரகம் பொருத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.